இப்போது களி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காப்படி அரிசி, அதாவது பச்சரிசி போட்டுவிடுவோம். அதை நல்லா கழுவி வச்சுடுவோம். 4 சொம்பு தண்ணி ஊற்றி உலைய கொதிக்க வச்சுடுவோம். அப்புறமா எடுத்து இதில் போட்டு இது கொதித்து வந்திருக்கு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், அந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அதை கொட்டிட போகிறேன். 2 மாவு ஒன்றா கலந்து களி செய்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஹீட்டு வந்து கோதுமை மாவு, குளிர்ச்சி வந்து ராகி மாவு. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போது வெந்து போச்சு. இந்த அரிசி போட்டது, பச்சரிசி போட்டது வெந்துடுச்சு. இது கலக்கிவோம். நல்லா கரெக்டாக பதமாக இருக்குது. இப்போ வந்து இது ராகி மாவு, இதை கொட்டிடுவோம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். அப்படி ஒரு 5 நிமிஷமே கூட வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாவு கொட்டினோம், கொஞ்சமாக தான் கொட்டியிருக்கோம். அந்த என்ன மாவு, அது ராகி மாவு இதோ இருக்கு, கொஞ்சமாக தான் கொட்டியிருக்கோம். இப்போது இன்னும் கொஞ்சம் 2 மாவு கலந்து செய்யலாம்ல, அதனால அந்த மாவு கொட்டுறாரு. இப்போது கோதுமை மாவு நிறையா போச்சு. இந்த கோதுமை மாவெல்லாம் நம்ம கொதிக்க வைக்கணுன்னெல்லாம் கிடையாது, கொட்டினதுமே கலக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கும். கோதுமை, கேழ்வரகு ரெண்டும் சேர்த்து 2 மாவும் களி செய்கிறோம். இப்போ நம்ம நல்லா கிண்டணும். சூடு அடிக்கும், பார்த்து இது பண்ணணும். கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, பச்சரிசி களி 2 மாவும் கலந்து களி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது போல் களி செய்யுதுன்னா இது மாதிரி செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.